ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ நாளாச்சு நம்ம வீடியோ போட்டு பார்க்கலாம். இந்த தாட்டி வந்து கேட் 2026 அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஆன்சர்ஸ் கீஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு 3-4 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வச்சுருக்கேன். சரி, அப்படியே கண்டினியூஸாக பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸை நோட்ஸ் ப்ரிப்பரேஷனில் இருக்கேன். ஸோ அப்கமிங் டேஸில் கண்டினியூஸாக வீடியோஸ் போகிறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ 39th கொஷின் 2026 கேட் கொஷின் பேப்பர். இதில் நல்லா ஃபஸ்ட்டு கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நல்லா புரியும். ஸோ வித் டயக்ராமெட்டிக் ரெப்ரஸன்டேஷனோட கொண்டு வந்திருக்கேன் இந்த தாட்டி ஆன்சர்ஸை. ஸோ பார்க்கலாம். எ டிராக்டர் PTO ரன்ஸ் அட் அ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஆஃப் 540 RPM டு டிரைவர் ரோட்டரி டில்லர் வியா ஃப்ளாஞ்ச் கப்ளிங். சரிங்களா? ஃப்ளாஞ்ச் கப்ளிங் ஹேவிங் எ ஷியர் பின் பேரலல் டு தி ஷாஃப்ட். சரிங்களா? ஸோ ஷியர் பின் வந்து ஷாஃப்ட்டுக்கு பேரலாக இருக்குது. அதுதான். ஸோ நான் வீடியோ காட்டுறேன். ஸோ இங்கே எழுதிக்கிறீங்களா? ஸோ என் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் எவ்வளோ என்ன கொடுத்துருக்காங்க? n = 540 RPM. சரியா? ஸோ அடுத்து the shear pin axis is located at 60 mm from the PTO shaft. ஸோ PTO ஷாஃப்ட்லேருந்து 60 mm தள்ளி தான் இருக்குது இந்த பின். சரிங்களா? ஸோ 60 mm. அடுத்து the allowable shear stress of the pin material is 200 MPa. allowable shear stress எவ்வளோ சொல்கிறான்? 200 MPa சொல்கிறான். சரிங்களா? அடுத்து for overload safety it must fail at 150% of the rated torque to protect the gearbox. ஸோ ஓவர்லோட் சேஃப்டி அப்போ 150% டார்க் வந்துடனே கியர் பாக்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது இது வந்து ஃபெயில் ஆயிரும். சரிங்களா? அதை சொல்கிறான். அப்புறம் அந்த டில்லர் ரெக்வயர்ஸ் 40 kW அண்டர் நார்மல் லோட் அட் ரேட்டட் PTO ஸ்பீட். ஸோ அந்த டில்லர் என்ன கேட்குதான்? 40 kW பவர் தேவைப்படுது நார்மல் லோடில். ஸோ நெக்லெக்டிங் த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் எஃபெக்ட்ஸ் அண்ட் அதர் லாஸஸ் த பின் டயாமீட்டர் இன் mm. ஸோ டயாமீட்டர் ஆஃப் தி பின்னு கேட்டிருக்கான். சரிங்களா? ஸோ இதை பாருங்கள். ஸோ இதுதான். ஸோ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது அப்படியே நான் கிளியாரிட்டியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் ஷியர் பின். சரிங்களா? இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். இதுதான் ஷியர் பின். ஸோ PTO ஷாப்லேருந்து 60 mm தள்ளி இந்த ஷியர் பின் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம பவர்லாம் கொடுத்துருக்கான். நம்ம இந்த ஃபார்முலாவில் தான் போடணும். ரேட்டட் டார்க் = P × 60 / 2πn. சரிங்களா? ஸோ டார்க்கு ஸோ ஒவ்வொன்றா அப்படி நம்மளுக்கு கொடுத்துருக்கத சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ P = டார்க் = P × 60 / 2πn. சரிங்களா? ஸோ உங்களுக்கு பவர் கொடுத்துருப்பான். ஸோ பவர் என்ன கொடுத்துருக்கான் உங்களுக்கு பாருங்கள். 40 kW கொடுத்துருக்கானா? ஸோ 40 × 60 / 2 × 3.14 × n. என்ன எவ்வளோ கொடுத்துருக்கான்? 540 RPM. சரிங்களா? ஸோ அப்போ கால்குலேட் பண்ணல. ஸோ டார்க் = ரேட்டட் டார்க்கு எவ்வளோ வரும்? T = 0.7077 வரும். ஸோ அதை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா நியூட்டன் மீட்டருக்கு டார்க் = 707 நியூட்டன் மீட்டர் வரும். சரிங்களா? ஸோ டார்க் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ டார்க் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா நார்மல் லோடில் எவ்வளோ அப்படிங்கிறது கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அண்டர் நார்மல் லோடில் எவ்வளோ? ரேட்டட் டார்க் T = சேஃப் ஒர்க்கிங் டார்க் / R. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க கொஷினில்? டார்க் ஃபெயில்ஸ் அட் 150%ன்னு சொல்லியிருக்கான். சரியா? அதை கேன்சலேட் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். ஓவர்லோட் சேஃப்டி பண்ணதுக்கப்புறம் 150%ல் கியர் பாக்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி ஃபெயில் ஆயிரும். ஸோ அப்போ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். 150% அப்படின்னா 150 / 100 × 707 நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சோம்னா டார்க். ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா 1060.5 வந்துடும். சரிங்களா? ஸோ நியூட்டன் மீட்டர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த சேஃப் ஒர்க்கிங். ஸோ அது வந்து என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் ஆன் த பின் கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபோர்ஸ் ஆன் தி பின். F = T / R. சரிங்களா? ஸோ T / R. ஸோ T டார்க் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 1060.5 / ஆரோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் 0.06. சரிங்களா? இந்த இருக்குது பாருங்கள், 16 mm டிஸ்டன்ஸ். ஸோ அதுதான். ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா 675 நியூட்டன். சரிங்களா? இதுதான். இதை வச்சுட்டு அடுத்து நம்மளுக்கு வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கான். ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் τ = F/A. சரிங்களா? ஸோ ஏல π/4 d² எழுதலாமா? ஸோ F / π/4 d². இந்த டவு இங்கே இருக்குது. ஸோ D தான் நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான்? டயாமீட்டர் ஆஃப் தி பின்னு தான் கேட்டிருக்கான். இந்த பின் டயாமீட்டர்.
ஸோ எவ்வளோன்னு கேட்டிருக்கான், அந்த டயாமீட்டர் வந்து பின் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். ஸோ இதுக்கு தான் கால்குலேட் பண்ணல, எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான் உங்களுக்கு. சரிங்களா, d² is equal to 4f divided by pi into shear stress tau into. ஸோ அப்படியே கால்குலேட் பண்ணுங்கள். டவு வந்துச்சா? ஸோ எங்கே போடலாம்? ஸோ இங்கே நோக்கில் கால்குலேட் பண்ணுறேன். 4 into, ஸோ எஃபோட வேலையை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 1767 சரிங்களா, டிவைடட் பை பையோட வேல்யூ தெரியும் 3.14 into டவோட உங்களுக்கு shear stress வேல்யூ 200 MPa. சரிங்களா, ஸோ அதை போட்டுருங்க. ஸோ இதை கால்குலேட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா d² is equal to 112,579 வரும். therefore d is equal to 10.61 mm. சரிங்களா, ஆன்சர் கிடச்சிச்சா? ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான், அந்த ஷியர் பின்னோட டயாமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். சரிங்களா, அதுக்கு தான் அவளை சுற்றி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? ஸோ அடுத்து பாருங்கள், 53rd கொஷின். ஸோ இது ஒரு நல்ல கான்செப்சுவலான கொஷின் இது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் கிளியராக. A tractor mounted boom sprayer carries a horizontal row of 12 identical flat fan nozzles, spray angle 110 degree. ஸோ ஸ்ப்ரே ஆங்கிள் எவ்வளோ சொல்லியிருக்கேன்னா 110 degree, theta is equal to 110 degree. அடுத்து, to achieve a uniform coverage the required lateral overlap between adjacent nozzle footprints at the target plane is 30% of the single nozzle footprint. ஸோ எவ்வளோ சொல்லியிருக்கான், 30% of the single nozzle footprint. சரிங்களா, அடுத்து பூம் ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்கான், பூம் ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்கான், h is equal to 0.60 meter. சரிங்களா, டார்கெட் பிளேனோட. த டிராக்டர் இஸ் செட் டு ட்ராவல் அட் அ தியரிட்டிக்கல் ஃபார்வர்ட் ஸ்பீடு கொடுத்துருக்கான் 8 km/h அந்த டிராக்டர் மூவ் ஆகுது. வீல் ஸ்லிப் எவ்வளோ கொடுத்துருக்கான், s is equal to 8% வீல் ஸ்லிப் கொடுத்துருக்கான். ஃபீல்டு எஃபிஷியன்சி 75% கொடுத்துருக்கான். ஆல் அதர் மற்ற லாஸ்ட்லாம் நெக்லெக்ட் பண்ணதுக்கப்புறம் டோட்டல் டைம் இன் மினிட்ஸ் ரெக்கார்ட் டிஸ்பிளே 25 ஹெக்டருக்கு எவ்வளோ நேரம் டைம் பீரியட் ஆகும் அப்படிங்கிறத கேட்குறான். சரிங்களா, 25 ஹெக்டர்ஸ்க்கு. ஸோ இதுக்கு ஒரு டயக்ராம் வச்சுருக்கேன் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த கால்குலேஷன். சரியா, எப்படின்னு பாருங்கள். ஸோ ஒவ்வொன்றா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் இதோட பூம் ஹைட் எவ்வளோ சொல்லியிருக்கான், 0.60 மீட்டர்னு கொடுத்துட்டான். சரியா, அடுத்து இந்த ஸ்ப்ரே ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்கான், 110 degree ஸ்ப்ரே ஆங்கிள் நம்ம முன்னாடி பார்த்தோம். அடுத்து பூம் வித் 12 நாசில்ஸ், ஸோ 12 நாசில் இருக்குது. சரிங்களா, ஸோ இப்போ நம்ம என்னென்ன ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், சிங்கிள் நாசில் வித்து கண்டுபிடிக்கணும். வித் ஆஃப் ஒன் நாசில், ஒரு நாசிலோட வித்து எவ்வளோ என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் இந்த கேட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இதெல்லாம். சரிங்களா, ஸோ இதே மாதிரி இதே கான்செப்டில் கேட்டுகிட்டே இருப்பான். வித் ஆஃப் தி நாசில் இஸ் ஈக்குவல் டு 2h tan theta டிவைடட் பை 2. சரிங்களா, ஸோ ஹைட் உங்களுக்கு தெரியும் 2 into 0.60 into tan 110/2. சரிங்களா, இதை தான் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் த ஆன்சர் 1.714 மீட்டர். சரிங்களா, எஃபெக்டிவ் வித் ஆஃப் ஒரு நாசிலோட வித். சரிங்களா, எஃபெக்டிவ் வித் எவ்வளோ, 1.714 மீட்டர். சரிங்களா, அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, யூ வாண்ட் டு ஃபைண்ட் அ ஸ்பேசிங் டியூ டு ஓவர்லேப். ஸோ அது முன்னாடி கொடுத்துருக்காங்களா, 30% ஓவர்லேப்னு சொல்கிறான். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 30% ஓவர்லேப். ஸோ ஓவர்லேப் ஜோன் தெரியுதா உங்களுக்கு. ஸோ எவ்வளோ 30% ஓவர்லேப் அப்புறம் எவ்வளோ கவரேஜ் ஆகிருக்கு, ஃபீல்டு கவரேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா புரியும்னு நினைக்கிறது. ஸோ அப்போ கால்குலேட் பண்ணல 30% ஓவர்லேப்னா எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம், 70% ஆஃப் தி எஃபெக்டிவ் வித்தை கவர் பண்ணியிருக்கலாம். சரிங்களா, எஃபெக்டிவ் வித்தை கவர் பண்ணியிருக்கோம். ஸோ தேர்ஃபோர் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்பேசிங் கண்டுபிடிக்கணும். எஃபெக்டிவ் ஸ்பேசிங் எவ்வளோன்னு, செகண்டோடது எஃபெக்டிவ் ஸ்பேசிங் கண்டுபிடிக்கணும். எஃபெக்டிவ் ஸ்பேசிங் இஸ் ஈக்குவல் டு 0.7 into 1.714. சரிங்களா, ஸோ இங்கே கண்டுபிடிச்சிருக்க அந்த வித் ஆஃப் த நாசிலோட. ஸோ 70% டோட்டல் எவ்வளோ, 1.20 மீட்டர். சரிங்களா, அடுத்து டோட்டல் பூம் வித் எவ்வளோன்னு, மொத்த டோட்டலோட பூம் வித் அது இருக்குது பார்த்தீங்களா, அது கண்டுபிடிக்கணும். ஸோ அது பார்த்தையில் 12 நாசில்ஸு 12 into 1.20. ஸோ மொத்தம் அந்த பூமோட வித் எவ்வளோனா 14.4 மீட்டர், 1.20. ஸோ அடுத்து ஃபார்வர்ட் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு.
கொஷின்லேயே ஃபார்வர்ட் ஸ்பீட் கொடுத்துருக்கப்புறம் வீல் ஸ்லிப் வேறு கொடுத்துருக்கான். ஸோ வீல் ஸ்லிப் எவ்வளோ, ஃபார்வர்ட் ஸ்பீடு எவ்வளோ, ஃபார்வர்ட் ஸ்பீடு 8 km/h கொடுத்துருக்கானா, செக் பண்ணுங்கள். ஸோ கொடுத்துருக்கான் பாருங்கள், ஃபார்வர்ட் ஸ்பீடு ஈக்குவல் டு 8 km/h, வீல் ஸ்லிப்பு 8% கொடுத்துருக்கான். ஸோ அப்போ 8 km/hனா ஃபார்வர்ட் ஸ்பீடு ஈக்குவல் டு 8 இன்ட்டு வீல் ஸ்லிப் எவ்வளோ, 1 - 0.08, 8% கொடுத்துருக்கானா, 0.8. அப்போ தேர்ஃபோர் ஃபார்வர்ட் ஸ்பீட் ஈக்குவல் டு 7.36 km/h. சரிங்களா, இதை தான் ட்ராவல் பண்ணுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம், எஃபெக்டிவ் ஃபீல்டு கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஆக்சுவல் ஃபீல்டு தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். ஸோ எஃபெக்டிவ் ஃபீல்டு கெப்பாசிட்டி மீன்ஸ் தியரிட்டிக்கல் ஃபீல்டு கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு W × S / 10. இது ஸ்மால் ஃபார்முலா, அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. 14.4 இன்ட்டு ஸ்பீடு கேட்டிருக்கான், 7.36 நம்ம km/h டிவைடட் பை 10. தேர்ஃபோர் 10.5984 Hector/h, அதுதான் முக்கியம். ஸோ தியரிட்டிக்கல் ஃபீல்டு கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 10.5984 Hector/h. சரிங்களா, இது இல்லாமல் ஃபீல்டு எஃபிஷியன்சி நம்மளுக்கு கொடுத்துருக்கான். எவ்வளோ ஃபீல்டு எஃபிஷியன்சி, 75%. சரிங்களா, 75%னா அப்படியே அதை மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 6th 75 0.75 இன்ட்டு 10.5984. ஸோ அதை கால்குலேட் பண்ணல, we can get the answer 7.948 Hector/h. சரிங்களா, அண்ட் தென் டைம் ரெக்வயர்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டைம் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். டைம் ரெக்வயர்டு இஸ் ஈக்குவல் டு 25 டிவைடட் பை 7.948. சரிங்களா, ஸோ 25 அப்படிங்கிறது என்னது, 25 ஹெக்டர்ஸ். நம்ம ஏரியா டு கவர் சொல்லியிருக்கோம் பார்த்தியா, டைம் தானே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால தான். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா டிவைடட் பை கெப்பாசிட்டி அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரியா, ஏரியா 25 ஹெக்டர்ஸு, 7.94 Hector/h இருக்குதா. ஸோ தேர்ஃபோர் 3.145 hour, 3.145 hour இன்ட்டு 60, ஏன்னா மினிட்ஸில் நம்ம கேட்டிருக்கான். இட் இஸ் நத்திங் பட் 189 minutes. சரிங்களா, இதுதான் ஈஸியான ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் அடிக்கடி கேட்டில் கேட்டுகிட்டே இருப்பான். கான்செப்ட்ஸை எப்படி புரிஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறது. மேக்ஸிமம் ஃபார்மேஷனரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் வரும். ஸோ இது ஆல்ரெடி இது ரிப்பீட்டட் கொஷின் தான் இது. சரிங்களா, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் இதே மாதிரி தான் கேட்டிருக்கான். இதில் ஒரு சின்ன கான்செப்ட் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த நாசில், இங்கே ஒரு நாசில் ஒன்று இருக்குது. ஸோ இங்கேருந்து இது நாசில் 2. ஸோ இந்த இடம் தான் ஓவர்லேப் ஜோன். ஸோ அதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்களா இந்த கொஷினை ஈஸியாக நீங்கள் அட்டம் பண்ணிடலாம். சரிங்களா, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ஸோ அப்கமிங் கிளாஸஸில் மீதி உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தியரிட்டிக்கலாகவும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். யாரோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க கேட்டுக்கு, டிஎன்பிஎஸ்சி அக்ரி இன்ஜினியரிங் அந்த மாதிரி எக்ஸாமுக்கு யாரோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.